நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா எங்கம்மா உட்காந்து சாப்பிடுறது? அது டேபிள் இல்லையேம்மா. அம்மா நான் சொல்றேன். இல்லாண்டி போதும். இல்ல இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோப்பா. போதும் போதுமா சாந்தி. ராஜசேகரா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டு சமையல் கட்டுல நாம இப்படிதான் வரிசையா உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதுவும் ஆளுக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுவோம். ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கான்னா, எப்பவுமே எனக்கு தான் திட்டு விழும். ஏன்னா நான் எப்பவுமே ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டேன். அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் நீ திருந்தவே இல்லடா. ஐயோ சொல்ல நான் மறந்தே போயிட்டேன். அது மாப்பிள்ளை கிட்ட நான் போன்ல பேசினேன். அவரு ட்ரெயின் ஏறிட்டேன்னு சொன்னாரு. ட்ரெயின்ல எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க நான் சொல்லிட்டேன். ஸ்டேஷன் பக்கத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வீட்டு சாப்பாடு ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்துருவான். எங்க மேல உங்களுக்கெல்லாம் இவ்ளோ அக்கறையா? இங்க கொண்டு வந்தது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல போற கார்த்திக்கும் சாப்பாடு அனுப்பியிருக்கீங்களே. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி நிலைமையிலயும் வெறும் டப்பாவை அனுப்பல. என்ன இது? என்ன வந்தனா படிமா. சரி, இன்னைக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தைகளே இல்ல. உங்க எல்லாருக்கும் பெரியவங்க சார்பா நன்றி சொல்றதா, இல்ல பிறக்க போற குழந்தை சார்பா நன்றி சொல்றதா? ஏன்னா குழந்தைக்காக தான் பாட்டி சாப்பாடு அனுப்பியிருக்கீங்க. ராகுல ரொம்ப விசாரிச்சதா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அவன் செஞ்சு அனுப்பின வெண்டைக்காய் ரொம்ப நல்லா இருந்தது. உங்க எல்லாரோட அன்பை பார்த்து எங்க வயிறு மட்டும் நிறையல, எங்க கண்ணும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருச்சு. நீ போய் கொஞ்ச நேரம் அப்படி உட்காரு. டயர்டா இருப்பல்ல, நான் படுக்கையை விரிக்கிறேன். நீங்க எல்லாமே எனக்கு எப்படி தூக்கம் வரும்னே தெரியல கார்த்திக். அக்கா, நீங்களும் அர்ச்சனாவும் இங்க படுத்துக்கோங்க. நான் கீழே பாய் போட்டு படுத்துக்கிறேன். வேண்டாமா? அம்மா, நாம எல்லாரும் பெட் மேல ஒன்னாவே தூங்கலாம். அதெல்லாம் வேண்டாமா, நான் கீழே படுத்துக்கிறேன். அம்மா, கீழே கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா? என்ன அர்ச்சனா, சின்ன குழந்தை மாதிரி. வாங்க. அர்ச்சனா, உனக்கு வசதியா இருக்காமா? ஆமா, எனக்கு வசதியா தான் இருக்கு. நீங்க தூங்குங்க. அண்ணா என்னாச்சு? தூங்கு தூங்கு, ஒண்ணு இல்ல, கொசுதான். கொசுவா?
அண்ணா ஒரு நிமிஷம். என்னாச்சுப்பா? அது உங்க மேல ஒரு கொசு இருந்தது, அதான். கொசு அடிக்க பாத்தியா இல்ல சின்ன வயசுல உன்னை அடிச்சனே அதுக்காக என்ன பழி வாங்க பாக்குறியா? இல்ல உண்மையிலேயே கொசுதான். தூங்குடா. அக்கா, இந்த கொசுவர்த்தி எங்க இருக்குன்னு தெரியலையே. அதை ஏத்தி வச்சா இந்த கொசு தொல்லையாவது கொஞ்சம் குறையும். ஆமாம்மா, நானும் தேடி பார்த்தேன், ஆனா கிடைக்கலையே. அர்ச்சனா, நீ இன்னும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? ஆமாம்மா. அர்ச்சனா, போர்வைய கால்ல இருந்து தலை வரைக்கும் நல்லா போத்திக்க, அப்பதான் கொசு கடிக்காது. நீங்களும் நல்லா போத்திக்கோங்க. இந்த நிலைமையில பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்கும் தூக்கம் வருமோ வராதோ தெரியல. ஒரு வேலை பண்ணலாம். ம்? தலை வரைக்கும் இழுத்து போத்திக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரிய பகவானே, இந்த நாள் நல்லா இருக்கணும். செடி கொடி எல்லாம் வாடி போயிருக்கு. முதல்ல செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும், அதுக்கப்புறமா மத்த வேலைகளை பார்க்கலாம். என்னம்மா காவேரி, அர்ச்சனாவும் சாந்தியும் நல்லா தூங்குனாங்களா? ஆ, கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தது, ஆனா அப்புறம் தூங்கிட்டாங்க. ராஜசேகர் சரியா தூங்குனானா? ஆ, அவனும் தூங்கிட்டான். எங்க ரூம்லயும் கொசுக்கடி ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்தது. ராத்திரி முழுக்க கொசு அடிக்கிறதே பெரிய வேலையா இருந்தது. சரி, நம்ம புது வீட்ல நம்ம பூஜையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஆ, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ரெண்டு மூணு நாள்ல கார்த்திக் வந்துருவாமா. நாங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம். கார்த்திக் எந்த வேலைக்காக போயிருக்கானோ அந்த வேலை வெற்றிகரமா முடியணும். ம். ஆ, அம்மா சாந்தி, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் துவைக்கிற துணி எடுத்து போடு. அதுக்கப்புறமா வீட்டை சுத்தம் பண்ணணும். நேத்து அவசரத்துல சரியா சுத்தம் பண்ணாம விட்டுட்டோம்ல. ஆமாமா, தண்ணி பிரச்சனையா இருக்குதுமா. இன்னைக்கு நாள் பூரா தண்ணி வராதா? ஏன் மணிக்கொண்டு தண்ணியும் கிடைக்காது? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொன்னாங்க. காலையில செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு போனேன். பக்கத்து வீட்டுல வேலை செய்யறவன் இந்த ஏரியாவுல தண்ணி சாயந்தரம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தான் வரும்னு சொன்னா. எல்லாரும் சீக்கிரம் தண்ணி பிடிச்சு வச்சுப்பாங்களாம். நேத்து சாயந்தரம் நாம வீட்டை சுத்தப்படுத்துறதுல இருந்துட்டோம், தண்ணி பிடிக்க மறந்துட்டோமே. நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இப்ப என்னம்மா பண்றது? வீட்ல இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லையே. ஆனா தண்ணி நாள் பூரா வராதுன்னா எப்படிக்கா? எப்படி நம்ம வேலை செய்யறது? இந்த ஏரியாவுல 2 மணி நேரம் தான் தண்ணி விடுவாங்களா? 2 மணி நேரமா? ஆனா 2 மணி நேரத்துல எப்படி? அம்மா, அப்படி இருந்தா நாள் பூரா எப்படி ஓட்ட முடியும்? நாம வீட்டுல இருக்கிற குடத்துல எல்லாம் தண்ணி பிடிச்சு வச்சுக்கலாங்கம்மா. அடக்கடவுளே, அப்ப சமையல் கட்டுலயும் தண்ணி வராதா? இந்த விஷயத்தை புரோக்கர் நம்ம கிட்ட முன்னாடியே சொல்லலையே. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வாழறாங்க? நம்ம வீட்ல மோட்டார் இருந்தது, ஹேண்ட் பம்ப் இருந்தது. அம்மாடி சாந்தி, இப்ப எதுக்காக அந்த வீட்டை பத்தி பேசுற? நாம அவசரத்துக்கு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன பண்றது? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு தானே நம்ம யோசிக்கணும். சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கணும். இன்னும் பூஜை கூட முடியல, யாரும் குளிக்கவே இல்லையே மாணிக்கம். சாயந்தரம் வரைக்கும் எப்படி இப்படியே இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியும்ல, நாம காலையிலேயே நம்ம வீட்டுல பூஜையை முடிச்சிருவோம் இல்லையா? இது பாரு காவேரி, கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. நான் ஆபீஸ்க்கு வர போகணும். இன்னைக்கு காலையில மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்.
பெரியப்பா நாம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தண்ணி கேட்கலாமா? இல்ல உங்களுக்கெல்லாம் சரின்னு தோணுச்சுனாதான். அது வேலை வரைக்குமாவது தண்ணி கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான். வேண்டாம் அர்ச்சனா, பக்கத்து வீட்ல போய் எப்படி கேக்குறது? அவங்க யாருன்னு கூட நமக்கு தெரியாதே. அர்ச்சனாமா சொல்றது கரெக்ட். நான் போய் கேட்டுட்டு வரமா. இவ்வளவு காலையிலேயே வா, மணி 6 தான் ஆச்சு. முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்கள போய் எப்படி தொந்தரவு பண்றதா? ஒரு தடவை நம்ம கேட்டு பாக்குறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு வேற வழியும் இல்ல. தண்ணி இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். இரு மாணிக்கம், கேக்குறதா இருந்தா நாங்க தான் போகணும். நீங்களும் எங்க கூட வாங்க. அப்ப நான் போய் பக்கெட் குடம்லாம் எடுத்துட்டு வரேன். அத்தை, அங்க எல்லா வசதியும் இருக்கிறதா சூர்யா என்கிட்ட சொன்னான். வீடும் ரொம்ப நல்லா இருக்கான். அவங்க எல்லாரும் அங்க ரொம்ப நிம்மதியா இருக்காங்களா? நல்ல விஷயம்தாம்மா. ராத்திரி நான் சீக்கிரம் தூங்கிட்டேன். அதான் வந்தனா கிட்ட பேச முடியல. நானும் வந்தனா கிட்ட பேசவே இல்ல. அவ அண்ணனி அவ தூங்க வைக்க போயிட்டாள்ல. அக்கா, அந்த வீடு அவங்க எல்லாருக்கும் பிடிச்சது நல்ல விஷயம். அவங்க சீக்கிரம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. உண்மைதான். கடவுள் என்னோட மிகப்பெரிய கவலையை போக்கிட்டாரு. இனிமே அவங்க யாருக்கும் எந்த கவலையும் இருக்காது. நாம ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம் போல இருக்கு. அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாமே. என்னப்பா அது காலங்காத்தால எதுக்காக பெல் அடிக்கிற? ஏற்கனவே வாசல்ல வச்சுட்டு போன்னு சொல்லிருக்கான்ல, எங்க காணோம்? அது வந்து சார், வணக்கம். நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். நேத்துக்கு தான் வந்தோம். அந்த பக்கத்து வீட்டுல இருக்கோங்க. காலையிலேயே உங்களை தொந்தரவு செய்யறதுக்காக எங்களை மன்னிக்கணும். என்னோட பேரு ராஜசேகருங்க. அப்புறம் இவங்க என்னோட மனைவி. வணக்கம். ஓ அப்படியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க தான் ராஜசேகரா? புரோக்கர் உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான். நான் அட்வொகேட் பார்த்தசாரதி, லாயர். அலமேலு, அலமேலு, கொஞ்சம் சீக்கிரம் வா. நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க பாரு. வரேங்க. சீக்கிரம் வா. வா. இவர்தான் ராஜசேகர். இவங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இவ பேரு அலமேலு, என்னோட மனைவி. வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்க பக்கத்து வீட்டுக்கு வரீங்கன்னு எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது. அது என்னன்னா, இவ்ளோ காலையில உங்களை தொந்தரவு பண்றதுக்காக எங்களை மன்னிக்கணும் நீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஏரியால தண்ணி சாயந்தரம் தான் வரும்னு எங்களுக்கு தெரியாது. நேத்து நாங்க தண்ணி பிடிக்கவே இல்ல. எங்க வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இங்க வாட்டர் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இங்க தண்ணி எப்ப வரும் எப்ப நிக்கும்னு சொல்லவே முடியாது. தண்ணி வரும்போது நீங்க புடிச்சு வச்சுக்கணும். இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காருல்ல, ஒரு டேங்க கூட கட்டி கொடுக்கல. நாங்களே தான் இந்த பைப் எல்லாம் போட்டுக்கிட்டோம். போர்வெல் போர்வெல் நாங்களே போட்டுக்கிட்டோம். சாயந்தரம் கூட தண்ணி வரும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. சரி, அதை விடுங்க. இதே எங்க ஊரா இருந்திருந்தா யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணா போதும், உடனே வந்து சரி பண்ணிடுவாங்க. ஆனா இங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வரமாட்டாங்க. சரி சரி, வாங்க உள்ள போலாம். ராஜசேகர் சார், நாம அப்புறமா நிதானமா உட்கார்ந்து பேசுவோம். என்ன, அது நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். சரியா தூங்கலன்னா எனக்கு தலை வலிக்கும். போயிட்டு வாங்க. என்ன, நம்ம வாமா உள்ள அப்புறமா போலாம். பேசலாம். அப்புறமா இல்ல. நிதானமா காபி சாப்பிட்டுக்கிட்டே இல்ல. பேசுவோம். உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வாங்க. என்னங்க, அது வந்து எங்களுக்கு தண்ணி. ஓ, ஆ, சரி, மறந்துட்டேன். ஆ, கொஞ்சம் இருங்க. தண்ணி தானே? தண்ணி வேணும்னா அதோ அங்க பாருங்க, அதோ. அந்த குழாய் இருக்குல்ல, ஆ. நான் உள்ள போய் மோட்டர் போடுறேன். அதுல தண்ணி வரும், பிடிச்சுக்கோங்க. சரியா? சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு அப்புறம் வாங்க. நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசுறேன். போலாமாமா? ம். வா. பாவம் தூக்கத்துல இருந்திருப்பாங்க. நாம தான் அவங்களை எழுப்பி விட்டுட்டோம். நல்லவங்களா இருக்காங்க. ம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஈஸ்வரா எங்களுக்கு நிம்மதியை கொடுப்பா. தாயே துளசியம்மா, தைரியத்தை கொடுமா. எப்படியோ லேட்டானாலும் ஒரு வழியா துளசி பூஜையை பண்ணிட்டோம். இன்னைக்கு அரை பக்கெட் தண்ணியில குளிச்சது எனக்கு குளிச்ச மாதிரியே இல்ல. அம்மாடி சாந்தி, டிஃபன் எடுத்து வைமா. ஆ. நாங்க 2 பேரும் ஆபீஸ் கிளம்பணும். வாங்க. இதே அந்த வீட்ல இருக்கும்போது ஒரு ஃபோன் பண்ணா கேஸ் வந்துரும். அதே இங்க 10 வாட்டி ஃபோன் பண்ணாதான் சிலிண்டரை கொண்டு வந்து போடுறா. பரவாயில்ல விடுங்க மாணிக்கோன, எல்லாத்தையும் பண்ணிடலாம். நான் முதல்ல அல்வா பண்றேன். என்ன புது வீட்டுக்கு வந்திருக்கோம், முதல்ல ஒரு ஸ்வீட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ஆ. அம்மா, நம்ம ஒரு பெரிய அண்டா வாங்கி வைக்கலாம், தண்ணி பிடிச்சு வைக்க. எல்லா பாத்திரமும் அப்படியே கிடக்குதே, எப்படி சமாளிக்கிறது? இடம் பத்தலையே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எதை எங்க எப்படி வைக்கிறது? கார்த்திக் ஃபோன் பண்ணானா அர்ச்சனா? ம்ஹும். முதல் தடவையா தனியா ட்ரெயின்ல போயிருக்கா. எனக்கு அதுவே கவலையா இருக்கு. நான் ஃபோன் பண்றேன். ம். மாணிக்கோண்ண, என்னம்மா? அல்வா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா. சரி. அட, சரியா ரிங்காரத்துக்கு முன்னாடியே கட் ஆயிடுச்சே. ஏமா கட் ஆயிடுச்சு? ஆ, மா அவரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. மொபைல்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன், அப்புறமா கால் பண்றேன், இப்ப அவசரமா மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். பாவம், போன உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ம். சூர்யா, ம்? அர்ச்சனா வீட்ல எல்லா வசதியும் இருக்குன்னு அம்மா கிட்ட ஏன் நீங்க போய் சொன்னீங்க? நேத்து நாமளே பார்த்தோம்ல, எல்லாரும் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே வீடு சின்னதா இருக்கு, இடம் பத்தலன்னு எதுவும் குறை சொல்லல. எனக்கு தெரியும் வந்தனா. அதனால அம்மா கிட்ட நான் போய் தான் சொன்னேன். என்கிட்ட அப்படி பொய் சொல்ல சொல்லி அர்ச்சனா தான் சொன்னா. தெரிஞ்ச அம்மா கவலைப்படுவாங்கன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. அதெல்லாம் சரிதான் சூர்யா, ஆனா அம்மா அங்க போய் பார்த்தாங்கன்னா. இங்க பாரு வந்தனா, அதுக்குள்ள அவங்களோட பழைய வீடு கிடைச்சணும்னு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்க. அது வரைக்கும் அவங்க இந்த வீட்ல வாழ்ந்துதான் ஆகணும். அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமையலுக்கு தேவையானதெல்லாம் எழுதிட்டேன். வேற ஏதாவது வரவழைக்கணுமா? கற்பூரம் எழுது. கார்த்திக் அப்பாவும் பெரியவரும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி, மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி லாண்டரி கடை எங்க இருக்குன்னு கேளு. மளிகை கடை கூட எங்க இருக்குன்னு பாத்துக்கணும்க்கா. 2 பேரும் காலையில இருந்து வேலையாவே இருக்கீங்களே, நான் வேணும்னா உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கவா? வேண்டாம் வேண்டாம், நீ இப்படி உட்காரு. ஆமா அர்ச்சனா, நீ நிம்மதியா உட்காரு. நீ ஓய்வெடுக்கிறத பத்தியும் சாப்பிடறத பத்தியும் மட்டும்தான் யோசிக்கணும். மத்தது நாங்க பாத்துக்கிறோம். நான் அதை பாத்துக்கிறேன் அத்தை. அது வந்து நான் கிச்சன்ல பால் சூடு பண்ணி குடிக்கலான்னு போனேன், அதுக்குள்ள அப்படியே டீயும் போடலாம்னு நினைச்சேன். ஏற்கனவே குளிர ஆரம்பிச்சிடுச்சு, இஞ்சி போட்டு டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படியே அது கூட சூடா ஜிலேபியும் சமோசாவும் கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அட, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. பெரியம்மா, அழாத. அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருக்கு. அம்மா எப்படி இருக்க அர்ச்சனா? நல்லா இருக்கேன். சரி, நான் போய் டீ போட்டுமா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பெரியம்மா, நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்கல்ல, சோ இனிமே இதெல்லாம் சகஜமா நடக்கும். அடிக்கடி உங்க வீட்டுல சமைச்ச பொருட்கள் எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், எங்க வீட்டுல சமைச்சதெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாமா, இனிமே அடிக்கடி நாம பாத்துக்கலாம். வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாமா, உட்காருமா. நீங்களும் உட்காருங்க. அதானே, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்களேன். சரி. அண்ணி நீங்களும் உட்காருங்களேன். இல்ல இல்ல ப்ளீஸ், நீங்களே உட்காருங்க. நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன், நீங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்களேன். அப்புறம் வீடு எப்படி இருக்கு? படிக்கட்டு எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு பாத்தீங்களா? வீடு சின்னதா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கு.
நிக்கில், எனக்கு இந்த அட்டாச் கிச்சன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சமைச்சுக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆமா, இனிமே அம்மா ஒவ்வொரு தடவையும் என்ன கத்தி கத்தி கூப்பிடவே வேண்டாம். எல்லாரும் பக்கத்துல இருக்கும்போது லக்ஷ்மி, அட போங்கப்பா, என்ன இது உங்க கண்ணெல்லாம் தண்ணி வெளியே வரதுக்கு ரெடியா நிக்கும் போல இருக்க இல்ல? எப்படா அழலான்னு காத்துட்டு இருப்பீங்களா? ஏன் இப்படி யோசிங்க? கொஞ்ச நாள் லீவுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் நினைச்சுக்க வேண்டியதானே? திரும்ப நம்ம வேற வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டோட அருமையில அங்க உட்காந்து பேச போறோம், அவ்வளவுதான். அப்புறம் நான் கொண்டு வந்த அந்த சூடான சமோசாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.